ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற இந்த டுட்டோரியல் சீரிஸ பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். அ இத தொடர்ந்து நெறைய பார்ட்ஸ் இருக்கு. வித் கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் எவ்ரிதிங் நம்ம இதுல பார்க்க போறோம். அ தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்க. உங்களோட சஜஷன்ஸ் அ கன்டினியூஸா எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த டுட்டோரியல சக்சஸ்ஃபுல்லா நம்ம பெட்டரா கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ ஸோ நான் இந்த டுட்டோரியல் எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அப்படிங்கிற அ இந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன? ரைட். ஸோ அப்படிங்கிறது இன்னைக்கு காமனா எல்லா ஃபீல்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மா இருக்கு. அப்படிங்கிறது ஒரு மெஷின ஹியூமன் மாரி நம்ம ஆக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா, அதான் வந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆக்ட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனால பார்க்க முடியும், ஒரு மனிதனால கேட்க முடியும், ஒரு மனிதனால உணர முடியும், ஒரு மனிதனால பேச முடியும். இது எல்லாமே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இதே விஷயத்த வந்து நம்ம ஒரு மெஷினுக்கு அ இன்புட்டா குடுத்தோம். ஐ மீன் இம்பார்ட் பண்ணோம் அப்டின்னா, அதான் வந்து ஒரு மெஷினால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்டின்னா, அததான் நம்ம என்ன சொல்றோம்? அப்டிங்கிறோம். இந்த வந்து சிஸ்டம் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரூல்ஸ் வழியா நம்ம பில்ட் பண்ணலாம். ஏன்னா சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம டிஃபைன் பண்ற ரூல்ஸ் வழியாவும் சிஸ்டத்த வந்து பிஹேவ் பண்ண வைக்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிஸ்டத்துக்கு ஒரு டேட்டாவ ஃபீட் பண்ணி, அந்த டேட்டாவுல இருக்கக்கூடிய அ அ இன்ஃபரன்ஸ் சரிங்களா? அ அத வச்சு இந்த மெஷின் வந்து டிசிஷன் மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மெத்தடுக்கு பேரு டேட்டா ட்ரிவன் மாடல். சரிங்களா? ஸோ இந்த அப்படிங்கிற பிராட் ஸ்பெக்ட்ரம்ல ஆ இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான ஒரு அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் அல்காரிதம். அந்த மெஷின் லேர்னிங்கிற அல்காரிதத்துல ஒரு சப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் அல்காரிதம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு எல்லாருக்குமே ChatGPT பத்தி தெரியும். ChatGPTங்கிறது இந்த ஜெனரேட்டிவ் அப்படிங்கிற மாடல அடிப்படையாக கொண்டது தான் இந்த ChatGPTன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்த பத்தியும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெஷின் லேர்னிங்னா என்ன? டீப் லேர்னிங்னா என்ன? ஜெனரேட்டிவ் மாடல் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு மெஷின் லேர்னிங்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ ஆரம்பத்துல சில தியரிட்டிக்கலா நெறைய விஷயங்கள் நான் பேசுவேன். எதுக்காக அப்டின்னா, இந்த கம்ப்ளீட் மெஷின் லேர்னிங் டியூட்டோரியல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ மெஷின் லேர்னிங்ங்கிறது அ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான அல்காரிதம். இந்த அல்காரிதத்துல நெறைய மாடல்ஸ் இருக்கு. நெறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அ இந்த அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டாவ இன்புட்டா எடுத்துக்கிட்டு, அந்த டேட்டால இருக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் சரிங்களா? அந்த டேட்டால இருக்கக்கூடிய சில காமன்ஸ் பேட்டர்ன்ஸ வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அந்த பேட்டர்ன் வழியா நமக்கு ஒரு டிசிஷன் சப்போர்ட் குடுக்குது. லைக் ஒரு கிளாசிஃபை பண்றதுக்கோ, அல்லது பிரிடிக்ஷன் பண்றதுக்கோ இது வந்து சப்போர்ட் பண்ணுது. சரியா? அ இத நம்ம எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1998 டாம் மிச்சல் அப்படிங்கிறவரு ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காரு. மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன டெர்ம்ல குடுத்திருக்காரு. தட் இஸ் பிடிஇ. இதுல பி அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ், டி அப்படிங்கிறது டாஸ்க், அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அனுபவமான மனிதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரியான முடிவுகள தேர்ந்தெடுப்பாங்க. சோ, அப்ப சரியான முடிவுகள அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பயன்படுது. அதே மாரியே இங்க டேட்டாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ பயன்படுத்தி, மெஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, சில டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த டாஸ்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு அவரு டிஃபைன் பண்ணியிருக்காரு. இதான் வந்து காமன் டெஃபினிஷன் ஃபார் மெஷின் லேர்னிங். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் டீப் லேர்னிங்? இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு சப்செட். இதுவும் ஒரு அல்காரிதம், ஒரு மாடல். இந்த மாடல் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் எப்படி பிஹேவ் பண்ணுதோ, அதோட ஒரு சிம்ப்ளிஃபைட் மாடல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் அந்த பிரெயினோட ஃபங்ஷன்ஸ வந்து இன்னும் நம்மளால ஃபுல்லா அத ஐ மீன் டிஃபைன் பண்ண முடியல. பட் எட் அதோட மாடலோட ஒரு சிம்ப்ளிஃபைட் மாடல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதான் வந்து டீப் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்றது. இந்த டீப் லேர்னிங்ல மாடல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ல நெறைய நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரானுக்கும் இன்னொரு லேயர்ல இருக்கக்கூடிய நியூரானுக்கும் நமக்கு என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா வந்து இன்புட்ல இருந்து அவுட்புட் போற வரையும் நெறைய ஃபில்டரேஷன்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டீப் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டீப் லேர்னிங் மாடல பத்தி நம்ம டீட்டெயில்டா இன்னொரு ஐ மீன்
மிஷின் லேர்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் டீப் லேர்னிங் பத்தியான ஒரு சீரிஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த டீப் லேர்னிங் மெத்தட் சில காம்ப்ளக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு அ ஒரு இமேஜ் ரெகக்னைஸ் பண்றது, ஒரு லாங்குவேஜ் டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய காம்ப்ளக்ஸான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம டீப் லேர்னிங் மெத்தட்ஸ வந்து யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும். மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாமா? டீப் லேர்னிங் யூஸ் பண்ணலாமா? அப்டின்னா, டீப் லேர்னிங் வந்து காம்ப்ளக்ஸான ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது மெஷின் லேர்னிங்கோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் அத பத்தியான உங்களுக்கு அடிப்படை புரிதல் இருந்தா தான், எந்த இடத்துல மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டீப் லேர்னிங் யூஸ் பண்ணணுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு மாடல். இது இந்த பேர்லயே இருக்கு உங்களுக்கு ஜெனரேட்டிவ் அப்படின்னு. இது எத ஜெனரேட் பண்ணுது? டேட்டாவ ஜெனரேட் பண்ணுது. என்ன மாரியான டேட்டா? ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கலாம், ஒரு இமேஜ் டேட்டாவா இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோவா இருக்கலாம், அல்லது ஒரு ஆடியோவா இருக்கலாம். ஸோ இந்த மாரியான டேட்டாவ இது ஜெனரேட் பண்ணுது. எப்படி இது ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டீப் லேர்னிங் மாடலோட ஒரு அட்வான்ஸ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல ஒரு குறிப்பிட்ட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, கேன் மாடல் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். இந்த கேன் மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இமேஜ் அண்ட் வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு பயன்படுது. அதே மாரி டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் மாடல் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ChatGPT இதோட மெயின் திங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஜெனரேட் பண்ணும், டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ணும். ஸோ இந்த மாரியான டாஸ்க்குக்கு வந்து நம்ம இந்த மாடல்ஸ வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இங்க நான் சில ரெஃபரன்ஸ் கீழ வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த சோர்ஸ்லாம் வந்து அ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சோர்ஸ். நீங்களும் அத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த கீழ குடுத்துருக்கேன். இந்த சோர்ஸ் மூலமா தான் நெறைய இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்ப மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்க்கு என்ன சார் அ அ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணும்போது அதோட டேட்டாவோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே மாரி டீப் லேர்னிங் போனீங்கன்னா, அதோட டேட்டா சைஸ் வந்து அதிகமா இருக்கும். காம்ப்ளெக்ஸிட்டி எடுத்துட்டீங்க அப்டின்னா, ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்ஸிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்ல சிம்பிளா இருக்கும். டீப் லேர்னிங்ல அந்த ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமா இருக்கும். அதே மாரி கம்ப்யூட்டேஷனல் பவர் அப்டின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சின்ன சிஸ்டத்திலேயே நீங்க மெஷின் லேர்னிங் புரோகிராம் ரன் பண்ணலாம். பட் நீங்க டீப் லேர்னிங் போனீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் வேணும் வித் ஜிபியூ அண்ட் டிபியூ. எல்லா ப்ராப்ளத்துக்கும் அது தேவையா அப்படின்னு நம்ம சொல்லல. பட் ரொம்ப காம்ப்ளக்ஸான டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஜிபியூ அல்லது டிபியூ மாடல் போறது, ஐ மீன் ப்ராசஸர் சிஸ்டம் போறது காமனா இருக்கும். சரிங்களா? தென் ட்ரெய்னிங் டைம். ப்ராப்ளத்த பொறுத்து நம்ம ட்ரெய்னிங் டைமும் மாறும். நம்ம எவ்வளோ டேட்டா எடுக்கிறோம், அதோட சைஸ பொறுத்து ட்ரெய்னிங்கோட டைமும் மாறும். சரிங்களா? மெஷின் லேர்னிங்ல ஃபாஸ்ட்டா ட்ரெயின் பண்ணிடலாம் மாடல. டீப் லேர்னிங்ல கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாரி அ இன்டர்பிரேஷன். நம்ம அந்த மாடல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அந்த மாடலோட அவுட்புட்ஸ நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்ல புரிஞ்சுக்க முடியும். பட் டீப் லேர்னிங்ல அது ஒரு பிளாக் பாக்ஸ். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம டீட்டெயில்டா நம்மளால ஈஸியா பண்ண முடியாது. புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? ஆ இப்ப நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் சார். இதுல என்னென்ன ஸ்டெப் இருக்கு? இத எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தேவை அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன். நம்ம டேட்டா சரியா கலெக்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்மளால ஃபர்தர் ஸ்டெப்ஸ ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஓகே. நான் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில அடிப்படையான ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். அந்த ப்ரீ ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் எந்த டேட்டாவ எடுத்து நாம ப்ராசஸ் பண்ண போறோம். நம்ம எடுத்திருக்க டேட்டாலயே சில டேட்டாவ மட்டும் தான் நம்ம எடுத்து ப்ராசஸிங் கொண்டு போறோம். அது ஃபீச்சர் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாடல் மெஷின் லேர்னிங் அல்லது டீப் லேர்னிங் மாடல் ஒரு அல்காரிதத்த சூஸ் பண்ணணும். அந்த அல்காரிதத்துக்கு நம்ம மாடல ட்ரெயின் பண்ண வைக்கணும். ஐ மீன் டேட்டாவ குடுத்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மாடல வந்து டெஸ்ட் பண்ணணும். இப்ப இந்த டெஸ்டிங் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ மெஷர் பண்றதுக்கு நெறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ செக் பண்ணும்போது, மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அல்காரிதத்தோட ரிசல்ட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, அகைன் நம்ம சில டியூனிங் மெத்தட்ஸ யூஸ் பண்ணி, அத இன்னும் பெர்ஃபார்மன்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம அ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபைன் டியூனிங். ஓகே. நம்ம மாடல் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அத நம்ம ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாரி ஃபிட் பண்றோம். சரிங்களா? ஸோ அதான் வந்து ஃபைன் டியூனிங். ஃபைனலா இந்த மாடல் வந்து நல்லா இருக்கு அப்டிங்கும்போது, நம்ம அத ப்ராடக்ட்டா டெலிவர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சாஃப்ட்வேரா மாத்தி அத டெலிவர் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இந்த டேட்டா நம்ம அ இந்த அ ஐ மீன் இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்டின்னா உங்க சிஸ்டத்துல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை? அத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா கலெக்ஷன் அப்டின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஆம் ஃபர்ஸ்ட்டு அ இந்த நம்ம குடுக்க போற புரோகிராம்ஸ் இந்த மெஷின் லேர்னிங் சம்மந்தமான எல்லா எக்ஸர்சைஸும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு,
அடிப்படையா நமக்கு ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பிளஸ் பைத்தான் நமக்கு தேவை. ஸோ நீங்க அனகோண்டா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, அதிலேயே நம்ம பைத்தான் பிளஸ் ஜூபிட்டர் நோட்புக் உங்களுக்கு வந்துரும். அது இல்லாம நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, விஎஸ் கோட் அப்படிங்கிற ஐடியையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சார் இது எதுவுமே என்ட்ட இல்ல. நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ Gmail அக்கவுண்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த Gmail அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஐ மீன் Gmail அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி கோலாப் அப்படிங்கிற ஒரு ஐ மீன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஐ மீன் நீங்க போர்ட்டல் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஜூபிட்டர் நோட்புக் இருக்கு. அங்க நீங்க கோட பேஸ்ட் பண்ணி, ரன் பண்ணி அ பார்த்துக்கலாம். அல்லது நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ப்ரோகிராம் வந்து பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதான் வந்து ரிக்வயர்மென்ட். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டேட்டா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டேட்டா. டேட்டா குவாலிட்டிய பொறுத்து தான் அ நம்மளோட சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ குவாலிட்டி நம்ம டேட்டா சரியா பிரிப்பேர் பண்ணல அப்படின்னா, ரிசல்ட்டும் நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். சரியா? ஸோ அப்ப இந்த டேட்டாவ நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றோம்? இந்த மெஷின் லேர்னிங் டியூட்டோரியல பொறுத்தவரை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம். இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. காலம்ஸ், ரோஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு எக்ஸெல் ஃபைல் மாரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சார் இது இல்லாம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, பார்க்கலாம். அத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அ இப்ப இந்த டேபிள் ஃபார்ம் அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு குடுத்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு குடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காலம். எக்ஸ், ஒய், இசட் அப்படிங்கிறது ஒரு காலம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காலம் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஈவன் கிளாஸ் அப்படிங்கிறதும் ஒரு காலம். ரைட். ஸோ இந்த காலத்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். அ அதே மாரி ஒவ்வொரு ரோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரோஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது ஒரு டேட்டா செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஃபீச்சர்ஸ்ல இந்த எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லாஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? கிளாஸ் அப்படிங்கிறது, இத வந்து நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ்னா என்ன? டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ், ஒய், இசட் அப்படிங்கிற டேட்டா எத சார்ந்தும் இல்ல. சரிங்களா? அது ஒரு தனிப்பட்ட டேட்டா. பட் இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இந்த எக்ஸ், ஒய், இசட் டேட்டாவ பேஸ் பண்ண தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிற டேட்டா. ஸோ அதனால அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டிபெண்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டேட்டாவ தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அ ஐ மீன் இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவ தான் நம்ம எடுத்து மெஷின் லேர்னிங்க்கு ட்ரெய்னிங் பண்ண போறோம். அதே மாரி டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அப்ப அந்த டேட்டாவ நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆ டிவைட் பண்ணுவோம். சில டேட்டா வந்து ட்ரெய்னிங்க்கும், சில டேட்டா வந்து நம்ம டெஸ்டிங்க்கும் நம்ம பிரிச்சுக்க போறோம். சரிங்களா? அது என்ன சார் சில டேட்டா அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஒரு 60 டூ 70% ஆஃப் டேட்டா வந்து ஐ மீன் ரெக்கார்ட்ஸ வந்து நம்ம எத குடுக்க போறோம்? ட்ரெய்னிங் குடுக்க போறோம். ரிமைனிங் 30% வந்து நம்ம எதுக்கு குடுக்க போறோம் அப்படின்னா, ஐ மீன் 30 ஆர் 20% வந்து நம்ம எதுக்கு குடுக்க போறோம்? டெஸ்டிங்க்கு அந்த மாடலோட டெஸ்டிங் க்காக குடுக்க போறோம். சரிங்களா? ஆ ஸோ டேட்டா எங்க இருந்தெல்லாம் நம்ம எடுக்கலாம்? இப்ப டேட்டா பத்தி சொல்லிட்டேன். டேட்டா எங்க இருந்தெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அ நாமளே ஜெனரேட் பண்ணலாம். சரிங்களா? டேட்டாவ நாமளே ஜெனரேட் பண்ணலாம். ஒரு சர்வே கண்டக்ட் பண்றது மூலமா நம்ம ஜெனரேட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி நாமளே டேட்டாவ வந்து உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அ லபோரியஸ் டாஸ்க். அப்படின்னா என்னன்னா, ஆ இத ஜெனரேட் பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும். நெறைய ஆட்கள் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ இது இல்லாம வேற என்ன மெத்தட்ல டேட்டா ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஸ்கிராப்பிங். இந்த வெப் ஸ்கிராப்பிங்கிறது டிஃபரெண்ட் வெப்சைட்ல இருந்து டேட்டாவ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸெல்லையோ அல்லது ஒரு டேபிள்லயோ நமக்கு அந்த டேட்டாவ குடுத்துரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னு சொல்றது. இது லீகலா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்யூஸ் பண்ணாத வரை பிரச்சனை இல்ல. சரிங்களா? நான் திடீர்னு யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பண்றாங்க. பட் இத மிஸ்யூஸ் பண்ணா அது லீகல் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாரி ஏபிஐ. அ இப்ப நீங்க Facebook, Twitter, YouTube இதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு ஏபிஐ யூஸ் பண்ணிக்கிறோம். சரி ஏபிஐங்கிறது ஒரு ஃபங்ஷன். ப்ரோகிராம்ல அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணி பர்ட்டிகுலர் அ வெப்சைட் லிங்க்ல இருந்து நம்ம டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாரி ஐஓடி டிவைஸ் உங்களுக்கு தெரியும். நெறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த சென்சார்ல இருந்து நெறைய டேட்டா ஜெனரேட் ஆகும். சில பப்ளிக் டேட்டா செட்ஸ் இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு காமிப்பேன் நெக்ஸ்ட்டு. சரிங்களா? அந்த பப்ளிக் டேட்டா செட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டா ஃபைல்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம சர்வரோட லாக், மொபைலோட லாக் இதெல்லாம் வச்சு கூட நம்ம டேட்டாவா பயன்படுத்தலாம். சில சிமுலேஷன் மூலமாவும் டேட்டா ஜெனரேட் பண்ணலாம்.
தேர்ட் பார்ட்டில இருந்தும் நம்ம பணம் கொடுத்து டேட்டாவா வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஒரு வீடியோ ரெகக்னிஷன், அந்த வீடியோவ கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றது. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? நாமளே வீடியோஸ், இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். நம்மளோட மொபைல்ல இருந்தோ அல்லது கேமரால இருந்தோ என்ன பண்ணலாம்? வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பப்ளிக் டேட்டா செட் அப்படிங்கிறது தான். இந்த பப்ளிக் டேட்டா செட் வந்து நெறைய பப்ளிக் டேட்டா செட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, Google, UCI. ஸோ இந்த பப்ளிக் டேட்டா செட்ல உங்களுக்கு டேட்டா இருக்கும். இந்த Googleஅ பொறுத்தவரையும் கோடுமே உங்களுக்கு இருக்கு அவைலபிளா. ஸோ நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் அத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அத நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். உங்களோட ப்ராஜெக்ட்ல அத இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம அடிப்படையா படிக்கணும். சும்மா அந்த கோட எடுத்து ரன் பண்ணா, அதனால எந்த யூஸும் இல்ல. நெறைய இன்னைக்கு ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, நெறைய இந்த மாரியான சோர்ஸ்ல இருந்து டேட்டா பிளஸ் கோட் எடுத்து ப்ராஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணி நெறைய பிசினஸ் அது ஓடிட்டு இருக்கு. அத விட்டுருவோம் இப்ப. சரியா? ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவ எடுத்து அ பிளஸ் அந்த கோட எடுத்து நம்ம யூஸ் பண்ணி, அத இம்ப்ரூவைஸ் பண்ணி வேற மாடலா நம்ம ஜெனரேட் பண்றது, அல்லது ரிசர்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி GitHub அப்படிங்கிற சோர்ஸ் இருக்கு. அதுலயும் நமக்கு டேட்டா பிளஸ் கோடு கிடைக்கும். பிளஸ் காமன் ரெபாசிட்டரீஸ் இருக்கு. Google, AWS, அதே மாரி KD நகட்ஸ் இதுல எல்லாம் டுட்டோரியலும் இருக்கும். உதாரணத்துக்கு KD நகட்ஸ்ல டுட்டோரியல் இருக்கும். பிளஸ் டேட்டா இருக்கும். அதே மாரி Google டேட்டா சர்ச்ல டேட்டா எடுக்கலாம். அதே மாரி AWSல டேட்டா எடுக்கலாம். பிளஸ் ஹக்கிங் ஃபேஸ் இங்கேயும் நமக்கு மாடலும் இருக்கும், டேட்டாவும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி, டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். இந்த டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறதுல என்னலாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஒரு எக்ஸெல் ஃபைல் வச்சுக்கோங்க. அதுல டேட்டா தப்பா இருக்கலாம், அல்லது டேட்டா மிஸ் ஆயிருக்கலாம், அல்லது அதோட ஃபார்மேட் அ சேமா இல்லாம இருக்கலாம். அல்லது அதுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ், அ இப்ப லிட்டர், கிலோகிராம் இந்த மாரியான யூனிட்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இந்த மாரியான அம் என்ன சொல்றது? அ அ சில விஷயங்கள நம்ம டேட்டால இனிஷியலாவே கரெக்ட் பண்ணணும். அப்படி கரெக்ட் பண்ணா தான் பின்னாடி நமக்கு அத ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாரி ப்ரீ ப்ராசஸிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்டா வந்து டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கும். அத நியூமெரிக்கல் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பேசிக் என்கோடிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும். நெறைய அட்வான்ஸ் என்கோடிங் மெத்தட்ஸ் இருக்கு. பட் பேசிக் என்கோடிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாரி ஃபீச்சர் ஸ்கேலிங். அ இங்க வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு காலம்லயும் ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு அப்டின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஏஜ் காலத்துல ஏஜ் வந்து ஒரு அ 10 டூ 100க்குள்ள இருக்குன்னு வச்சுட்டா, சேலரி காலத்துல பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் வந்து அதோட அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, 2 காலமுமே டிஃபரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. அப்ப நம்ம அத ஸ்கேல் பண்ணாம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அ மிஷின் லேர்னிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம அத ஸ்கேல் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அதையும் நம்ம பார்ப்போம். அதே மாரி டேட்டாவ ஸ்ப்ளிட் பண்ணி ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ட்ரெய்னிங், டெஸ்டிங், வேலிடேஷன் இந்த மாரி நெறைய டேட்டாவ ஸ்ப்ளிட் பண்ணுவோம். பிளஸ் ஃபீச்சர் செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? என்னென்ன காலம் நம்ம ஃபீச்சர்ன்னு சொல்றது, நம்ம இப்ப முன்னாடி ஒரு டேபிள் காமிச்சேன் இல்லையா? XYZ அப்படிங்கிற காலம். இது மாரி நெறைய காலம்ஸ் இருக்கும். அந்த காலம்ல சில காலம்ஸ நம்ம எடுத்து, நம்மளோட ஃபர்தர் அல்காரிதம் ட்ரெய்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அத நம்ம ஃபீச்சர் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஒரு பிராக்டிகலா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சிம்பிள் கோட் மூலமா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. அ ஒவ்வொரு வாரமும் நான் புது வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். தேங்க் யூ.